Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேறு கண்டென்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். IDM விசஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி போடலாமான்னு பார்த்தேன். ஸோ IDM நமக்கு டவுன்லோட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக கிடைக்குதா இல்லை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபைல் டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்து நெட்வொர்க் ஸ்பீட் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அது நமக்கு ப்ரௌசர் எடுத்துக்க போது IDM எடுத்துக்க போது. ஸோ நம்ம மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா IDMோ இல்லை க்ரோமோ கிடையாது, இன்டர்நெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீட் வந்து இன்டர்நெட் வச்சுருக்கோம் அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரெண்டுமே டவுன் ஆக போகுது. ஓகே, கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஃபஸ்ட் நம்ம IDM வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா IDM டவுன்லோட் பண்ணுறது எப்படி, IDM இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, IDM என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, அது என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், ஸோ ஹிடன் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா IDM வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ IDM டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ ஜஸ்ட் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா IDM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும், இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் த ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 days ட்ரையல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 MB ஒரு 11 MB கிட்ட வந்துருக்கு. ஜஸ்ட் நமக்கு டவுன் ஆகட்டும். ஸோ நமக்கு IDM வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் IDM இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா IDM வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து IDM யூஸ் பண்ணிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு IDM யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிடுறது. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா IDM டவுன்லோட் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்து ஆகும். ஸோ உங்கள் க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா IDM வந்து ஆட் பண்ணுறதான்னு கேட்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா IDM வந்துட்டு கொடுங்க. ஸோ இந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆட் ஆக கேட்கும். இந்த மாதிரி IDM வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மூலமாக எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ப்ரௌசரில் வீடியோ வந்தால் கூட நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு க்ரோமில் வந்து IDM வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம், நம்ம க்ரோமில் வந்து IDM வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக IDM வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். க்ளோஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா IDM. நம்ம ப்ரௌசர் விட்டு ஏன் IDM வரணும் அப்படின்னா வந்து நமக்கு இது நிறைய ஃபீச்சர் இருக்குது. பட் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஷெடியூலாக கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் நம்ம பண்ணி நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக எப்படி வந்து நம்ம IDM வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா எப்பவும் போல ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக நம்ம IDM டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் இப்போ வெப்சைட் வந்து போகலாம். ஸோ அங்கே நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். ஸோ VLC வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். நம்ம எந்த ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IDM வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இங்கே VLC மீடியா பிளேயர் இருந்துருக்கு. ஸோ டவுன்லோட் VLC கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம VLC வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண போனோம். ஸோ நார்மலாக வந்துட்டு IDM இல்லைனா க்ரோம்லேயே டவுன் ஆயிரும். பட் நம்ம இந்த IDM யூஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன் ஆகும். ஸோ இப்போ ஸ்டார்ட் டவுன் வந்து கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், ஃபைலே வந்து பார்த்தா டவுன் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு 0.2 40 MB ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், சாஃப்ட்வேர் டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். நம்ம ஸ்டார்ட் டவுன் கொடுக்கலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக்ரவுண்ட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன் ஆகிடுச்சோ அதுலேருந்து ஏறிட்டு இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுதோ அப்படின்னு தோணுது. ஓகே, நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் அப்படியே VLC அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் VLC அப்டேட் பண்ணால் பண்ணிடுங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக நிறையா ஃபீச்சராக நமக்கு இந்த VLCயில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த புது VLCயில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்க அப்படியே தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நம்ம எப்படி வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஆடியோ எது டவுன்லோட் பண்ணாலும் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். ஸோ நம்ம வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபைலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு அவாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்ட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அவாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 665 MB. ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுக்கும்போது இங்கே வந்து பாருங்கள், ஸோ நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நமக்கு ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ண இந்த அளவுக்கு ஏறுமான்னு தெரியல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அப்படின்னு சொல்லி திருச்சிட்டு போயிட்டு இருக்குது ஸ்பீடு.
ஸோ ஜஸ்ட் வந்து பாஸ் கொடுத்துடலாம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போல என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு லிமிட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வந்து நீங்கள் ஏறணும் அப்படின்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். யூஸ் ஸ்பீட் லிமிட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1024 வந்து பார்த்தீங்கன்னா 1 MB. ஸோ ஜஸ்ட் நான் 1 MBக்கு மட்டும் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க எனக்கு வந்து ஃபைல் வந்துட்டு 1 MBக்குள்ளே மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஸோ என்ன தான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபைல் சைஸாக இருந்தாலும் என்னோடய பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 MBக்கு ஏற மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு பாஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீட் லிமிட்டர் வந்துட்டு நமக்கு இந்த ஐடிஎம்மில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஐடிஎம்மில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அப்போ திடீர்னு வந்து க்ளோஸ் பண்ணால் நம்ம கேன்சல் ஆயிடும். இதுக்கு அப்படி கிடையாது. க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெடியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஐடிஎம் ஓப்பன் பண்ணினா நமக்கு என்னென்ன டவுன்லோட் பண்ணோம் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ இந்த ஐடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் டவுன்லோட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஓட்டிங்களோ அதுலேருந்து நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து பாஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூலர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஸ்கெடியூல் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு ஷெடியூல் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் டவுன்லோட் அட் 1 செட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே நவம்பர் 16, 2021. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு டைமு. ஸோ இப்போ நான் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 8:02. ஸோ நான் வந்து 8:03க்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு PM. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா டைம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ 8:02 வந்து ஆயிடுச்சு. ஸோ 8:03க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகே கைஸ், நமக்கு இப்போ 8:03 வந்து ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 8:03க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:03 வந்து ஆயிடுச்சு. ஸோ 8:03 ஆனதுக்கப்புறம் நமக்கு டவுன்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:03க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 8:03 ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் டவுன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஐடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷெடியூல் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஐடிஎம்மில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ரைட் கிளிக் பண்ணினா வந்து நம்ம காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணி ஐடிஎம் ஓப்பன் பண்ணி ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் URL வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட் URL கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படிலாம் நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸ் வந்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஓகே. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து கண்டுபிடிச்சிடும். 700 MB. ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு தென் அப்புறம் ஆட் URL நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட் URL கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மில் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஐடிஎம்மில் டவுன்லோட் ஆகிற ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்ற ஃபோல்டர் இருக்கும். ஸோ டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம், கம்ப்ரஸ்டு, டாக்குமெண்ட், மியூசிக், வீடியோ அப்படின்னு எல்லாமே காட்டிடும். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா VLC இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஐடிஎம்மில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு பிக்சல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் ஏதாவது வெப்சைட் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஏதாவது வீடியோ வந்து ஓடுதுன்னா ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ கம்ப்யூட்டர்னு கொடுத்துடலாம். ஸோ இதில் நமக்கு நிறையா ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஸோ வீடியோஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ இந்த வீடியோ வந்து தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவுக்கு நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் டவுன்லோட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ வந்து ப்ரௌசரில் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து டவுன்லோட் திஸ் வீடியோ வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ MP4 குவாலிட்டி 1080 இல்லை வந்து 240 அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 720p வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 720p கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸ்டார்ட் டவுன்லோட்னு வந்துடும். ஸோ நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ. ஸோ 0.2 எல்லாமே நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுன்னு வந்துடும். ஸோ அது மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த ஐடிஎம்மில் வந்து பார்த்து நிறையா ஃபீச்சர் வந்து இருக்குது. பட் நான் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் வந்து பேசிக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா வந்து பண்ண முடியும். பேசிக்காக வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே லோக்கல் டியில் இங்கே நமக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐடிஎம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகும்போதே உங்களுக்கு க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுமான்னு கேட்கும். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்டகிரேட் ஆகிடும். ஸோ ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஏதாவது வீடியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல டவுன்லோட் வந்துடும். ஸோ அது மூலம் கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐடிஎம்மில் வந்து பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு ஃபீச்சர் எல்லாமே நம்ம ஐடிஎம்லேருந்து இருக்குது. ஓகே, நீங்களும் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஐடிஎம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகுது. முதல்ல இந்த கேள்வி வந்துச்சு, ஸோ ஐடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசர்லேயே டவுன்லோட் பண்ணி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரௌசரில் வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ அது வந்து ஐடிஎம் கேன்சல் ஆகாது. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும், அது ஸ்கெடியூல் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்தா ஸ்பிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணுது. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வீடியோ வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வெப்சைட்டில் கிடையாது. ஸோ நம்ம வெப்சைட்டில் க்ரோமில் அது மூலமாக டவுன்லோட் பண்ண கிடைக்காது. பட் ஐடிஎம் யூஸ் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்ல இருக்கிற ஒரு மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஐடிஎம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐடிஎம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.